டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அதில் நம்ம புக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம புத்தகத்தை நம்ம 3-in-1 அப்படின்னு நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இப்போ இந்த புக்கு கையில் இருக்கிறவங்க இந்த பேஜ் நம்பரை வச்சுக்கிட்டு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக குரூப் 4 நடந்துச்சு, அதுலேயும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். எல்லா கேள்விகளுமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தோட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய புத்தகம், புதிய புத்தகம், அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம் அனைத்துமே உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் இது. இந்த போட்டியாளர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி, அவங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தி, உங்களுடைய நேரத்தை ஃபுல்லாக எங்கேயும் செலவிடாமல் இந்த ஒரே ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்லேயும் தமிழில் நீங்கள் 98 மதிப்பெண்கள் பெறது உறுதி என்பதை மறுபடியும் இந்த புத்தகம் நிரூபிச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த கீ ஆன்சர் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இது எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம 6 to 12 எங்கேயுமே இல்லை. இப்போ இந்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி 2023, 2024 இப்படி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த தமிழில் 100 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதில் 47 வினாக்கள் முந்தைய தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களே. அதை நம்ம புத்தகத்தில் எந்த பேஜில் இடம்பெற்றிருக்கு, அதில் எந்த வினா எண் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பாருங்கள், 2023, 2024 அதை அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம புக்கில் எப்படி இருக்குமோ அதை அப்படியே நம்ம பாகம் 2 பக்கமே 227 நம்ம 2 பாகமாக வெளியிட்டிருப்போம். பாகம் 1ன்றது இலக்கியம், உரைநடை அதெல்லாம் சேர்ந்தது. பாகம் 2ன்றது இலக்கணம். ஓகேங்களா? ரைட். பாருங்கள், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அப்படியே கேட்டிருக்காங்க. பாருங்கள், 2017 கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு இலக்கணம் இருக்குது அப்படின்னா இந்த வினா விடையில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் 27 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் கோர்வையாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த வினா விடையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 உதாரணங்கள் ஆவரேஜாக அந்த 20 டாப்பிக்லேயுமே நம்ம 100 உதாரணங்களை நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம புக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த புக்கோட ஒர்த் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரலான வினா. ஓகேங்களா? அதை நம்ம எப்படி அந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறதுன்றது ஒரு ஜென்ரலான வினா. இங்கே பாருங்கள், இந்த இலக்கணத்தை பாருங்கள். 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலக்கணங்கள் நம்ம கோர்வையாக தொகுத்து கொடுத்துருக்குறோம். அதில் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த தன்மை, ஒருமை, வினைமுற்றில் இது 2 இலக்கணம் தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதை நீங்கள் பார்த்துருந்தாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம புக்கில் கொடுத்துக்கிற உதாரணம் மருண்டெனன். இங்கே கொடுத்துக்கிற எக்ஸாமில் கேட்டிருக்கிறது உணர்த்தினன். இப்போ இப்படி நீங்கள் இந்த புக்கை தரவாக வாசித்தாலே அழகாக இந்த எக்ஸாமில் இருக்கிற அனைத்து இலக்கணங்களையும், இலக்கண குறிப்புகளையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கணத்தையும் நாங்கள் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள், பக்கம் என்னம்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறோம். இது ஒரு முறையாக அமைஞ்ச ஒரு சொற்றொடர் ஜென்ரலாக கேட்டிருக்க ஒரு வினா. இது திருக்குறளை கேட்டிருக்காங்க. அப்போ எப்படிலாம் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு இந்த குரூப் 2 எக்ஸாம் அமைஞ்சுதுன்றது நம்ம போட்டியாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? பொதுவாக நல்லா படிக்கிற பிள்ளைங்க 90, 95, 98, 95க்கு மேலே தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் 85லேருந்து 90க்குள்ளே தான் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 90, 93 அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு கவுண்டிங்கில் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அப்போ திருக்குறளை நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுன்றதை உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நமக்கு விளக்கியிருக்காங்க. இது அகரவரிசைப்படி அமைத்தல். அதை நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக அடிச்சிடலாம். ஒவ்வொரு இதுலேயும் அகரவரிசைப்படி நம்ம புக் எடுத்து பார்த்திங்கன்னா 100 உதாரணங்கள் கொடுத்துருப்போம். இந்த 100 உதாரணங்களும் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளே. பாருங்கள், இந்த வேர்ச்சொல்லுன்றது புதுசாக கேட்டிருக்காங்க. இது முன்னாடி இந்த வேர்ச்சொல் இது வரைக்கும் கேட்டதில்லை. அதேமாதிரி பாருங்கள், எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 கேள்வி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதை கூட பாருங்கள், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த மீன்றது எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு எக்ஸாமில் உயர்ச்சின்னு வச்சுருக்காங்க, இன்னொரு எக்ஸாமில் மேலேன்னு வச்சுருக்காங்க. இப்போ எப்படி கேட்டிருக்காங்க, வான். இப்போ நம்ம 7வது புக்கில் உங்களுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில் இதை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படிலாம் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம அந்த புக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஓகேங்களா? மொத்தம் 100 கேள்வியில் 47 வினாக்கள் இந்த மாதிரி முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். அப்போது 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் முந்தைய தேர்வில் நடைபெற்ற வினாக்களே கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு 50 மார்க் உறுதி. போன குரூப் 4ல் 54 கேள்விகள் கேட்டாங்க, 54, 55 தெரியல, நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் ஒரு எழுத்து ஒரு மொழி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்கல, இப்போ புதுசாக கேட்டிருக்காங்க.
இது பாருங்கள் 2023 கேட்கப்பட்ட கேள்விங்க. இது மறுமலர்ச்சி நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். ஏன்னா 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே இந்த புத்தகத்தில் நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், சார் இப்போ 2024 கேட்ட கேள்விலாம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் தனியாக இதை எடுத்து பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி படித்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிற அத்தனை போட்டியாளர்களுக்கும் எங்கள் புத்தகம் மிகச்சிறந்த புத்தகமாக விளங்குன்றதை லாஸ்ட் குரூப் 4 நிரூபிச்சிருக்கு. இந்த குரூப் 2 உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. வேணுன்றவங்க புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. புக்கோட விலை 1250. தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் அனுப்பிடுறோம். ப்ளஸ் 100 கொரியர் சார்ஜ் ப்ளஸ் 100. ஓகேங்களா? பாருங்கள், இதையும் 2022, 2023, 2024 ஓகேங்களா? இந்த குரூப் 2க்கு முன்னாடியே கேட்டாங்க, 24லையும் கேட்டிருக்காங்க. இப்போ 2வது முறையும் 24ல் கேட்டிருக்காங்க இந்த ஒரு வினா. அது எங்கே எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு? பாகம் இலக்கண புக்கில் 146வது பக்கத்தில் 25வது வினாவா இது. அப்படியே இந்த இங்கே எப்படி கொடுத்துருக்கோமோ அப்படியே இருக்கும் நம்ம புக்கில். இது சந்திப்பெல்லாம் ஒரு ஜென்ரலாக நம்ம யோசித்து எழுதுறது. இதுவும் பாருங்கள் எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த அறிஞ்சொர் பொருள்லாம் கோர்வையாக தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு செய்யுளுக்கு கிடையும் இருக்கும், அதே நேரத்தில் தொகுத்து கோர்வையாகவும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? பாருங்கள், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் சிறப்பு தமிழ். சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுமே நம்ம புத்தகத்தில் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு தமிழில் புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் எல்லாமே சங்க இலக்கியங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க, பாடல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடல்லாம் படித்து அதை யார் எழுதுனாங்க அப்படின்னு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி படித்தா நல்லாயிருக்கும்ன்றதை இந்த புக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் குரூப் 4ல் கேட்கப்பட்ட சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருந்ததை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி குரூப் 2ல் இப்போ கேட்கப்பட்ட சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதை பக்கம் எண் முதற்கொண்டு கொடுத்துருக்குறோம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் 2014 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுவும் நம்ம புத்தகத்தில் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. எல்லா கேள்விகளுமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி 2022, 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி கொடுத்துருப்போம். இந்த பக்கம் எண் 802 லாஸ்ட்டில் நூலாசிரியர்களை அப்படியே ஒன்றா தொகுத்து கொடுத்துருப்போம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற நூலாசிரியர்களை ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள், தங்கைக்கு அப்படின்னா மு வரதராசனார், அதே தம்பிக்குன்னா அறிஞர் அண்ணா, அப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாமல் நம்ம அப்படி தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்கப்பட்ட கேள்வி. இது பழைய புக்குங்க. பழைய புக்லையும் கேட்டிருக்காங்க, புது புக்லையும் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, சிறப்பு தமிழில் கேட்டிருக்காங்க, எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒவ்வொருத்துலையும் இது வந்து 297, 96 அடுத்தடுத்த பக்கங்களில் இந்த 4 வினாக்கள் இருக்குது. பாருங்கள், இந்த கேள்வி பாருங்கள். ஆலவாய், அதாவது அந்த மதுரையினுடைய வேறு பெயர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் 2014, 16, 18 அதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பழைய புக்கு தான் இது, 7th இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கேள்வி எல்லாமே நம்ம புக்கில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாருங்கள், எத்தனை இயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். 14, 17, 19, 24 லாஸ்ட் குரூப் 4ல் இந்த கேள்வி கேட்டாங்க. முத்துராமலிங்க தேசியம் காத்த செம்மேளனுக்குரியவன் குரூப் 4ல் கேட்டாங்க. இப்போ அதுக்கு முந்தின வரியை கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரியே இருக்கும். பொங்கல் திருநாள் பற்றி கடிதம் எழுதியவர் அண்ணா அப்படின்றத நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. எல்லாமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த ஒரே ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய குரூப் 4லையும் 95 மார்க்லேருந்து 98 எடுக்கிறது உறுதிங்க. உங்களுடைய நேரத்தை முழுசாக மிச்சப்படுத்தி நீங்கள் இதில் படிக்கிறத கவனம் செலுத்தினீங்க நல்லா போதும். ஓகேங்களா? இப்போது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டின் உள்ளே இருக்காது. ஓகேங்களா? அந்த 2024 அந்த புக்கு வாங்குறவங்களுக்கு 2024 ஜனவரி மாதத்துலேருந்து இந்த புக்கில் மிஸ் ஆன மாதம் 2023 நவம்பர், டிசம்பர் இதில் இருக்காது. அதை எல்லாமே தொகுத்து இந்த புத்தகம் வாங்குறவங்களுக்கு நாங்கள் கோர்வையாக ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சி வச்சுருவோம்ப்பா. அதனால் நீங்கள்
ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் படிக்கிறதுல கவனம் செலுத்தினா போதும். உங்களுக்கு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்குறோம். இது ஜெயகாந்தன் இயற்றிய நூல்கள்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்போம்ப்பா. அதுலேருந்து இதை கேட்டிருக்காங்க. அதில் அறம்ன்ற ஒரு நூல் இருக்காது. இந்த பாருங்களேன், இது வந்து 2018 இந்த பக்கம் எண் 218-19 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த திருக்குறள்லேருந்து நம்ம பொருள் படித்தா இதில் பகைவர்க்கும் உதவி செய்தல் ஆண்மையின் கூர்மை அப்படி தான் இந்த பொருள்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்து கேள்விகள் கேட்கப்படுது. ரொம்ப இன்டீரியர்லாம் அவங்க உள்ளே போகலைங்க. அப்போ நமக்கு புத்தகத்தில் எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு இதுலேயும் இப்போ 6ல் டேர்ம் 1னா அதில் திருக்குறள் இருக்கும், டேர்ம் 2 திருக்குறள் இருக்கும், டேர்ம் 3 திருக்குறள் இருக்கும். எல்லா இடத்துலையும் திருக்குறள் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்போ அந்த திருக்குறளை நீங்கள் இப்படி பொருள் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது மதிப்பீட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மதிப்பீட்டில் கொடுக்கப்பட்ட கேள்வி தான். பகைவருக்கு உதவுதல் இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஒழுகல் தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர்லாம் மொத்தம் 20 விகுதி இருக்குங்க. அந்த 20 விகுதியில் 2 விகுதி தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. ஒரு 80% அள்ளுத்தல்ல வச்சு மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? மீதி 18 விகுதியில் வச்சு கொஸ்டின் கேட்குறதில்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுவும் திருக்குறள் தான். பாருங்கள், 523 பக்கத்தில் இந்த மேலே ஃபஸ்ட்டு வரியை கொடுத்துட்டாங்க, முதல் அடியை கொடுத்துட்டாங்க, 2வது அடி என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ திருக்குறள் எப்படிலாம் நீங்கள் படிக்கணுன்றதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு திருக்குறளுக்கீழும் அந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லும். இது அப்படியே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு செயலுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில் புக்கில். இது புக்கில் எங்கே இருக்குன்னே தெரில. 6 to 12க்குள்ளே இல்லாத ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 193 பேஜ் நம்பரில் இடம்பெற்றிருக்கு. இதுவும் வந்து அறிஞ்சொரு பொருள் தான். அறிஞ்சொரு பொருளாக நம்ம கோர்வையாக கொடுத்துருக்கோம். ஒரே இடத்துல நீங்கள் படிக்க முடியும். இது 2 இடத்துல இருக்குது பாருங்கள். போன எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்டாங்க, இதில் அதே பொழிப்பு எதுகை கேட்டிருந்தாங்க. இப்போ இதே கேள்வி கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். 2 அடிகளை கொண்ட டேஷ் அடியால் தொடுக்கப்படும் வகை கன்னி. போன தடவை கன்னி வந்து 2 அடிகள்னு கேட்டாங்க. இப்போ எதுகையால் அப்படின்றது இதுக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள், ஒரு பாடல் இருக்குது அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வரணும். அப்படி ஒன்றி வந்தால் எதுகை. அப்போது அதை தான் நம்ம ஒரு எக்ஸாம்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்க, கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல். அப்போ கன்னி என்பது எத்தனை அடின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கன்னி என்பது எதால் அமையுது, எதுகை மோனையில் அமையுதா அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி நமக்கு வரும். இதெல்லாம் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது நம்ம புக்கில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து பேஜ் நம்பர் 750க்கு மேலே போனாலே சிறப்பு தமிழ் தான். 750லேருந்து ஒரு 823 வரைக்கும் ஒரு 75 பக்கங்கள் நாங்கள் சிறப்பு தமிழில் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் குரூப் 4லேயும் சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் இடம்பெற்றது. இப்போ இந்த குரூப் 2லேயும் அனைத்து கேள்விகளும் இடம்பெற்றிருக்கு. பேஜ் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த புக் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேஷ் பார்த்தீங்கன்னா, அந்த தெமாங்குன்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சர் தேன் ப்ளஸ் பாங்கு. ஆனால் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஃபஸ்ட் 2018-19 புக்கு வெளிவந்தது இல்லைங்களா. இப்போ அதில் வந்து நான்மானக்கூடல்னு ஒரு டாபிக் இருக்கும்ப்பா. அந்த நான்மானக்கூடல் இப்போ நீக்கப்பட்ட பகுதியாக போயிடுச்சு. அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தென்பாங்குன்னு தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போது இதுவும் ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் இந்த எந்த டாப்பிக்னா நான்மானக்கூடல் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் நீக்கப்பட்ட பகுதி, அதையும் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறோம். அதில் இப்படி இருக்குது, இதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில். ஓகே, இது கூட நம்ம புக்கில் சிறப்பு தமிழ். அது 750வது பக்கத்தை தாண்டிட்டாலே அது சிறப்பு தமிழ். சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், அந்த பாடல் வரியை இங்கே கொடுத்துருக்கோம். அந்த பாடல் வரியில் கடைசி 2 வரியை எடுத்து அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட் 2 வரியை கேட்குறாங்க, இல்லைன்னா கடைசி 2 வரியை கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நிதானமாக படிக்கணுங்க. ஒரு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் 98 மார்க் கண்டிப்பாக தமிழ் எடுக்க முடியும். ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இதே பேஜில் ஒரு டேபிள் காலம் இருக்குங்க. இதுவும் சிறப்பு தமிழ் தான், 782. இதில் போன தடவை என்ன கேட்டாங்க, நம்மாழ்வாரை கேட்டாங்க, திருவிருத்தம்னு கேட்டாங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற பெரியாழ்வாரை கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே பகுதியிலிருந்து வெவ்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. போன குரூப் 4ல் நம்மாழ்வாரை கேட்டாங்க, இப்போ பெரியாழ்வாரை கேட்டிருக்காங்க.
பாருங்கள் எத்தனை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். 12, 14, 19, 22, 24 தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டினை. பாருங்கள் இதுவும் பாருங்கள் தொடர்ச்சியாக கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம புக்கில் இதே மாதிரியே கொடுத்துருப்போம். இங்கே எப்படி உங்களுக்கு காமிக்கிறோமோ டெமோ அது அப்படியே புக்கில் இருக்கும். அதுதான் அந்த புத்தகத்தோட சிறப்பு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடின உழைப்பில் தான் அந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக நம்ம யோசிச்சு எழுதுகிற கொஸ்டின் தான். பாருங்கள் பொழிப்பு எதுகை. அப்போது இந்த யாப்புலேருந்து 2 கேள்வி கேட்டாங்க பாருங்கள். 2 கேள்வி யாப்புலேருந்து பாருங்கள். இதெல்லாம் நிறைய உதாரணம். இந்த யாப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 உதாரணங்கள் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம். இதே மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்போம் புத்தகத்தில். இது முதல் சீர், இது 2வது சீர், இது 3வது சீர். அப்போ 1வது சீரும் 3வது சீரும் ஒன்றி வந்தால் பொழிப்பு மோனை. இதே மாதிரி புத்தகத்தில் எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்காகவே ரொம்ப தெளிவாக நாங்கள் காமிச்சிருப்போம். இது 2 தன்மனை. இப்போ பாருங்கள் இது அப்படியே எக்ஸாமில் 2022 கேட்ட கேள்வி அப்படியே திரும்பி கேட்டிருக்காங்க. நான் திடலில் ஓடினேன். இது 2022 கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள் இந்த இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 228 வினாயன் 21 இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. பொருள் மாறாமல் இருக்கிற எதிர்மறை தொடர்ன்றதை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். பாருங்கள் இது கூட பாருங்களேன். இது நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது என்னமோ புதுசாக கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நம்ம டேபிள் காலம் இதே மாதிரி கொடுத்துருப்போம். பக்கம் 72 இதில் இந்த வாய்ப்பாடை படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. வேறு ஒன்றுமே இல்லை இல்லைங்க. நமக்கு பாருங்கள் கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சத்தலை, கனிமுன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சத்தலை. அப்போ நமக்கு என்ன அவங்க கான்செப்ட்டு? கனி வந்தால் வஞ்சித்தலை. இங்கே பாருங்கள் இதில் எதில் கனி வருது பாருங்கள். தேமாங்கனி, கருவிலம், கூவிலம், காய். அப்போ கனின்ற வார்த்தை வந்தால் வஞ்சித்தலை. பாருங்கள் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அந்த கான்செப்டில் உங்களுக்கு எடுக்க தெரியுதான்னு தான் அவங்க பார்க்குறாங்க. பாருங்கள் கனி வந்தால் வஞ்சித்தலை. அந்த கனி இதில் தானே இருக்குது, வேறு எதுவுமே இல்லைல்ல. அவ்வளோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாருங்கள் இந்த கேள்வியும் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விங்க. அதில் குணப்பெயர்னு கேட்டிருப்பாங்க. குணப்பெயர்னாலும் பண்பு பெயர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? வெண்மை அப்படி இதை பாருங்கள். பெயர் சொல்லின் வகை அறிக வெண்மை எப்போ கேட்டிருக்காங்க? 2000 கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கொஸ்டினை. அப்போது இதிலே நீங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா? நாங்கள் 27 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பர் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்தில். ஓகேங்களா? 1996 2023 வரைக்கும் 27 ஆண்டுகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோன்றதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப். பாருங்கள் 1999 பாருங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். கருமை, வெண்மை இப்படிலாம் கேட்டால் பண்பு பெயர். பண்பு பெயரோட வேறு பெயர் தான் குணப்பெயர். பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக 95 மார்க்கு குறையாமல் எடுக்க முடியுங்க. இது நம்ம புக்கில் இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் அகரவரிசைப்படி அமைத்தல். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். இதுலேயும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட 100 உதாரணங்கள் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்ட கேள்வி தாங்க. 2017 கேட்ட கேள்வியை அப்படியே திரும்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்கள் 2013, 2011, 24 இந்த வந்தானே எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு தடவை வந்தான் என்ற வினைமுற்று எப்படி வினையாள மாறுன்னு கேட்டிருக்காங்க. அதே 2011, 14 பாருங்கள். இது அப்படியே டைரெக்டாக வா என்ன வேர்ச்சொல் வினைமுற்று வந்தான். இப்போ மாற்றி மாற்றி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒலி வேறுபாடு அறிக இதை 2024 கேட்டிருக்காங்க. இது நம்ம புத்தகத்தில் இருக்காது. ஏன் அப்படின்னா 23 வரைக்கும் தான் நம்ம அப்டேட் பண்ணி அதில் கொடுத்துருக்குறோம். இப்போ 24 இப்போ இந்த புக்கு வாங்கினா இந்த புக்கை வாங்குறவங்களுக்கு 24 ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த புக்கில் இல்லாத தகவல்களை நாங்கள் உங்களுக்கு புக்கு வாங்குறவங்களுக்கு பிடிஎஃபாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் போய் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்காகலாம் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா? எங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க இந்த புக்கை வாங்கி படிங்க. 95 மார்க் வரக்கூடிய குரூப் 4ல் கண்டிப்பாக 95லேருந்து 98 மார்க் உங்களால் எடுக்க முடியும். வரக்கூடிய குரூப் 4லையும் இந்த புத்தகத்தில் 100 கேள்விகளும் இடம்பெற்றுன்றதை நாங்கள் ப்ரூஃப் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். இது 2024 ரெண்டுமே ரீசெண்டாக கேட்ட கேள்வி. பாருங்கள் இந்த கேள்வியை 2010, 12, 22 தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த கேள்வி கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இதுலேருந்து ஒன்று அப்படி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு பொறுத்துகையிலேருந்து அப்படியே ஒரு கேள்வியாக எடுத்து போட்டு ஒரு பொறுத்துகை அமைச்சிருக்காங்க.
பாருங்கள், இது 2023 கேட்கப்பட்ட கேள்வி. பேராளர் பாருங்கள், இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். இது பாருங்கள், இது வந்து வினையாளன் எம்பையர். நம்ம வினையாளன் எம்பையரில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 உதாரணங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டதே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஈந்தவர், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அரைந்தவர். இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் புக்கை எடுத்து படித்தாலே போதுங்க, இலக்கணத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் எது வந்து நமக்கு ஆப்போசிட் வேர்டு இல்லை அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. இதையும் எக்ஸாமில் ஃபுல்லாக கேட்கப்பட்ட கேள்வி தான். பாருங்கள், இதில் வெம்மை, இது வந்து 2096 பாருங்கள், 96லேருந்து இந்த நாங்கள் கொடுத்துருக்கோன்றதுக்கு இதுவே ப்ரூஃப். 96லேருந்து 23 வரைக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், 27 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இதுவே ஒரு ப்ரூஃப் தாங்க. பாருங்கள், இணைச்சொற்கள்னு சொல்லிட்டு 7வதுல இருக்கும், அதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், இரவு பகல், விருப்பு வெறுப்பு, இது எல்லாமே எதிரிணை வந்தாலே இது எல்லாமே ஆப்போசிட்ஸ் வேர்டு தான். இது எல்லாமே ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ். இது இந்த பிரித்தெழுதுக ஓல்டு புக் 11th and 12th இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம பிரித்து காமிச்சிருப்போம் பாருங்கள். 5 ஓதி அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி, இது அப்படியே பேஜ் நம்பர் 724 இது அப்படியே இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதில் ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிடா, இதுவும் நம்ம புத்தகத்தில் 612 அகநானூரில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதை ஊன் பொதி அவிழா இப்படி கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்து அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணுன்றது இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குது. அப்போ ஒவ்வொரு பாடல் வரியையும் நீங்கள் இப்படி படித்து பார்க்கணுன்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் இதே அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை அவங்க தரமாக ஆக்கினாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு படிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஒரு நம்ம காமனாக யோசிக்கிறது. இயல், இப்போ இது வந்து உயிரெழுத்து, அப்போ இங்கே உயிர் வருது, கடைசியில் மெய் எழுத்து முடியுது. அப்போ உயிர் முதலாக இருக்குது, மெய் வந்து ஈராக இருக்குது, ஈருனா கடைசி. அந்த மாதிரி இதை நம்ம பார்த்து எடுக்கணும். இதை அப்படியே படித்து பார்த்து எடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான் இது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புக்கில் இருக்கிறத 6 to 10 வரைக்கும் இலக்கணங்களை தரவு பண்ணிக்கிங்க. குரூப் 4க்கு 6 to 10 போதும். நீங்கள் 11th போய் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, பண்ணவும் வேண்டாம். இதுவும் பாருங்கள், 2023 கேட்கப்பட்ட கேள்வி. எந்த பக்கம் கொடுத்துருக்கோம், பாகம் பார்ட் 1 பார்ட் 2. இதுவும் பாருங்கள், 2017-19 கேட்கப்பட்ட கேள்வி, ஆனந்த விகடனத்தோரில் வந்திருக்கு. இதுவும் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் 2014, 16, 16, 19 எவ்வளோ தடவை இதை கேட்டிருக்காங்க பாருங்கள், மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. இது இப்போ காந்திய கவிஞர், அது பேஜ் நம்பர் 76 இருக்குது. ஓமை கவிஞர் 82 இருக்குது. மக்கள் கவிஞர் பேஜ் நம்பர் 24. கவிஞர் ஏறு பேஜ் நம்பர் 5 பார்ட் 1. நம்ம எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்கன்றது இங்கே கொடுத்துருக்குறோம். இதே மாதிரியே புக்கில் இருக்கும். இதுவும் பாருங்கள், பேஜ் நம்பர் 3 இருக்குது. 2019 கேட்கப்பட்ட கேள்வி. இங்கே பாருங்கள், நம்ம புக்கில் அடிப்படை தேவைகளுக்குன்னு கொடுத்துருக்குறோம். அடிப்படை தேவை என்னது? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. இதுவும் 2021 கேட்கப்பட்ட கேள்வியே. இது நம்ம 6 to 12 புக்கில் இல்லை. ஓகேங்களா? இது கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்ட மாதிரி தெரியல. இது அப்படியே பழைய புக்குங்க பாருங்கள். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கேட்கப்படும். அடுத்தடுத்த பேஜில் இருக்கும், அடுத்தடுத்த வரியிலே இருக்கும். இந்த 3மே இங்கே இல்லைன்னு வரணும். இது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, மொழியிலும் இல்லை. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியில் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே இல்லைன்னு இருக்குது, அவ்வளோதான். அப்போ இது தவறு, இந்த கூற்று. இது பாருங்கள், இது சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 764. 750 தாண்டிட்டாலே 751 வந்தாலே அது சிறப்பு தமிழ் தாங்க. பாருங்கள், ஐவகைகள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை என 5 நடைகள் உள்ளன. இதெல்லாம் நம்ம இந்த சிறப்பு தமிழை படித்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேள்வியாக இவங்க கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து உங்களுக்காக இதை நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த புக்கை தயார் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். அதனால் இந்த புக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த புத்தகமாக அமையுன்றத எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. லாஸ்ட் குரூப் 4லேயும் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இப்போ குரூப் 2லேயும் நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது அப்படியே உங்களுக்கு டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. முதல் தலைமுறை கவிஞர்கள், 2ஆம் தலைமுறை கவிஞர்கள், 3ஆம் தலைமுறை கவிஞர்கள், இதே மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கப்பா. எல்லாத்துலேயும் ஆவரேஜாக போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த புக்கையும் படிக்கணுன்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க கேள்விகள். இதில் மயிலாட்டம்ன்ற டாப்பிக்குள்ளே இந்த கரகாட்டன்ற துணி ஆட்டம் மயிலாட்டம் வரும் நம்ம புக்கில்.
இதெல்லாமே திருவிக்காவுடைய கேள்விகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டுடுச்சு. மனுமுறை வாசகன்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இதுவும் எந்த பேஜில் இருக்குன்னு நாங்கள் காமிச்சிருக்கோம். பக்கம் 419. எல்லா கேள்விகளும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் நாங்கள் பாகம் 1 பக்கம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இது பாருங்கள், புறப்பொருள் திணை. அது என்னென்னா நமக்கு புறத்திணைகள் 12. அதில் காஞ்சின்னு ஒரு திணை. அந்த காஞ்சி என்ற பேரை தாங்கி வரக்கூடிய நூல் எது? முதுமொழி காஞ்சி. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்கன்னு பாருங்கள். வெண்கொடை, இது பண்புத்தொகை. இங்கே பாருங்கள், இப்போ இலக்கணமாக 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பண்புத்தொகையை அப்படியே ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துட்டோம். இந்த கேள்வி செந்தமிழ்ன்றது 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இதை குரூப் 2 கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஒரு புக்கு உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. இதே மாதிரி எல்லா இலக்கணமும் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புக்கும் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாங்க. இந்த புத்தகம் உங்களுடைய நேரத்தை முழுமையாக மிச்சப்படுத்துங்க, பணத்தை மிச்சப்படுத்தும். இப்போ நீங்கள் தமிழுக்குன்னு வாங்கினீங்கன்னா 25 புக்கு வாங்கி ஆகணுங்க. ஒரு புக்கோட விலை 200 ரூபா. 25 புக்கு வாங்கினா எவ்வளோச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துறதுக்காக தான் இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு உழைப்பில் நாங்கள் இதை கொடுத்துருக்குறோம். இதே மாதிரியே இருக்குங்க. எல்லா இலக்கண குறிப்புகளுமே நாங்கள் கொடுத்துருப்போம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், எல்லா கேள்வியுமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. பேஜ் நம்பர் 661. யாழின் வகைகள், இது பாருங்கள் 4 அப்படின்றத நம்ம புக்கில் கொடுத்துருக்குறோம். இது டிஎன்பிஎஸ்சியில் 1999 நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், அப்படியே ஒரு திருக்குறளை இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. இலக்கண புக்கில் இதை நமக்கு தற்குறி பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்து கேட்டிருக்காங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வியே. இதுவும் பாருங்கள், பேஜ் நம்பர் 537, 2017 கேட்டிருக்காங்க. இதுவும் 2022 கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் 7வது புக்லேயும் இருக்கும், 9வது புக்லேயும், 2 புக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் 2021 லாஸ்ட் குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சிவகாமியின் சபதனம் கொடுத்து எல்லாமே சரின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை திருத்தி மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க. அதே டாப்பிக்லேருந்து இன்னொரு கேள்வி. இது பாருங்கள், 2016, 19, 24 எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உலகம் நிலையற்றது, இது நம்ம புக்கில் இல்லை. இது வந்து கொஞ்சம் டெண்டலாக கேட்டிருக்காங்க, எனக்கு புக்கில் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போது 100 கொஸ்டின் இங்கே தமிழில், அதில் 47 வினாக்கள் முந்தைய தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. பாருங்கள், 100 வினாக்களில். அப்போ 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் படித்தா போதும். இதுக்காக நீங்கள் போய் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் தேடி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதை உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவே இந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம். 3-in-1 புத்தகம். இதை வேணுன்றவங்க இந்த புக்கு கையில் வச்சுருக்கிறவங்க பாருங்கள். நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அவங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து. இப்போ பாருங்கள், இது ஜிகேவில் கேட்கப்பட்ட கேள்வி. இது புக்லேயே கிடையாதுங்க எந்த இடத்துல. இதை வந்து 2013 கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த கேள்வியை 2013 கேட்டிருக்காங்க. இது நம்ம பேஜ் நம்பர் 769 இந்த கேள்விக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இதுவும் திருக்குறள் எப்படி கேட்குறாங்க, திணை பனை. அப்போ நீங்கள் ஒரு திருக்குறள்லையும் அந்த அறிஞர் பொருளையும் படிக்கணும், பொருளையும் படிக்கணும். பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வேறு பார்க்கும்போது தான் நம்ம எப்படி படிக்கணுன்ற முறை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு திருக்குறளையும் எப்படி கேள்விகள் அமைஞ்சிருக்குன்னு இந்த புத்தகத்தில் இருக்குங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியே. குறிக்கல போல இருக்குது. பாருங்க, ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் 2023 கேட்டிருக்காங்க. இது நம்ம 6வது புத்தகத்தில் எக்கனாமிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி இதை போட்டு கொடுத்துருப்பாங்க. மனித இனங்களின் மனித குலம் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். அருங்காட்சியகமாக நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் 6வது புக்கில் எக்கனாமிக்ஸில் இருக்குது. இதையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்டிருக்காங்க. தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இதுவும் நம்ம புத்தகத்தில் பக்கம் 104 இருக்குது. செல்வம் பாருங்கள், அதில் நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்கள். செல்வம் என்னும் அணையா விளக்கு, அதனை உடையவரை நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும். அப்போ நீங்கள் அறிஞர் பொருளை ப்ளஸ் பொருள், ஒரு திருக்குறளுடைய பொருள், அறிஞர் பொருள் எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து தெளிவாக படிக்கணும். இப்போ படிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் வரக்கூடிய குரூப் 4 கூட உங்களால் தரவாக படிக்க முடியும். ஓகேங்களா?
பாருங்கள், இது 2016 கேட்கப்பட்ட கேள்வி. உற்றுழு உதவியும் அதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், உற்றுழு உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் அதில் கற்றல் நன்றே புறநானூறு இடம்பெற்ற பாடல். அப்போ அறிஞ்சொற் பொருள்லேருந்து எடுத்து உங்களுக்கு இங்கே கேள்வியாக வைக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்போது அதில் ஒரு 47, இந்த ஜிகேவில் கேட்டால் ஒரு 10 கேள்வியில் 4 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மொத்தமாக 51 வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களே உங்களுக்கு இதில் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க. 9566666289. குரூப் 4 பாஸ் ஆகணும். ஏன்னா உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தணும். அப்போது உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும் இப்போது நீங்கள் 25 புக்கு தமிழில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இது அத்தனையும் தர முடியும். நாங்கள் இந்த புக்கில் செய்யுள், அறிஞ்சொற் பொருள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோங்க. நீங்கள் புக்கை தொட வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? உங்களோட நேரம் மிச்சம், பணம் மிச்சம், எல்லாத்தையும் மிச்சம். வரக்கூடிய குரூப் 4 நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.